1648 டச்சுக்காரர்கள் திருச்செந்தூர் முருகன் கோயிலை கைப்பற்றி முருகன் சிலையும் நடராஜர் சிலையும் திருடிக்கொண்டு கப்பலில் செல்லும்போது கடலில் புயலும் மழையும் ஏற்பட்டு கப்பல் கவிழும் நிலை வந்தது. கடவுள் சிலையை திருடிக்கொண்டு வந்ததால் தான் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று பயந்து போன டச்சுக்காரர்கள் சிலைகளை கடலில் வீசினர். சிலையை கடலில் போட்ட அடுத்த நிமிடம் மழையும் புயலும் நின்றுவிட்டது. பல ஆண்டுகள் கழித்து திருமலை நாயக்கரின் பிரதிநிதி வடமலையப்பன் பிள்ளைக்கு கனவில் முருகப்பெருமான் தோன்றி, என் சிலை கடலில் உள்ளது, அதன் மீது எலுமிச்சை மிதக்கும், மேலே கருடன் வட்டமிடும் என அறிகுறி சொன்னார். அந்த அறிகுறிகளின்படி தேடியவர்கள் கடலிலிருந்து முருகன் சிலையையும் நடராஜர் சிலையையும் மீட்டனர். 1653 நடராஜர் சிலையையும் முருகப்பெருமான் சிலையையும் கோயிலுக்குள் கொண்டு வந்து கருவறையில் சேர்த்து குடமுழுக்கு செய்யப்பட்டது. பல